ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் சாரா அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் வந்து 3rd போயமாக இந்த லிட்டில் சாரா வரும். ஸோ இதோட க்ளோசரி பார்ப்போம். Now read this fast-paced poem about Sarah, whose enthusiasm to please her old grandmother leads her and the reader through an exciting learning experience. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் போயம் சொல்கிறாங்க. ஒரு சாரான்ற ஒரு லிட்டில் பொண்ணு வந்து உற்சாகமாக அவங்க கிராண்ட் மதர் கேட்ட ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி அதுக்கு வந்து கொண்டு வந்து அவங்க கிராண்ட் மதர் கிட்ட வந்து கொடுக்குறா அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங், நம்ம படிக்கிற ஒருத்தருக்கு வந்து எக்ஸைட்டிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த போயம் தருது. ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். லிட்டில் சாரா ஷீ ஸ்டுட் பை ஹர் கிராண்ட் மதர் பெட் அண்ட் வாட் ஷால் ஐ கெட் ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ லிட்டில் சாரான்ற பொண்ணு வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து பெட்டில் படுத்துட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் போய் உங்களுக்கு என் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். She said, "You shall get me a Johnny cake. Quickly go make it in 1 minute mix and 2 minute bake it." So Johnny cake na an early American staple food, cornmeal flatbread. ஸோ ஸ்டேப்பிள் ஃபுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதான உணவு. ஸோ நம்ம எப்படி வந்து பருப்பு வகைகள்லாம் எடுத்துருக்கோமோ, ஸோ அமெரிக்கன் வந்து அந்த கார்ன்மீல் வந்து ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட், பிரதான உணவாக இருந்திருக்கு. ஒரு ஃப்ளாட் பிரெட், ஒரு கேக் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது வந்து அமெரிக்கன் ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எனக்கு கொண்டு வா. எப்படி கொண்டு வானா, in 1 minute mix and then 2 minute bake it. ஒரு நிமிஷத்தில் கலக்கி 2 minutes பேக் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க கிராண்ட் மதர் வந்து கேட்குறாங்க. ஸோ சாரா she went to the closet to see if it any meal in the barrel might be. ஸோ சாரா வந்து க்ளோசெட்க்கு வந்து போகிறா. க்ளோசெட்னா பார்த்தீங்கன்னா எ கபோர்ட் ஆர் வார்ட்ரூப். ஸோ கபோர்ட்குள்ளே வந்து பேரல் இருக்குது. பேரல்னால் வந்து சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர். ஸோ நம்ம இமேஜில் பார்க்குறது தான் வந்து பேரல். ஸோ அதில் ஏதாவது இருக்கா, பேரல்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறா. த பேரல் ஹேட் லாங் டைம் பீன் எம்டி ஆஸ் விண்ட். ஸோ பேரல் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து எம்டி, காற்று போல் வந்து வெறுமையாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. நாட் அ ஸ்பெக் ஆஃப் பிரைட் எல்லோ மீல் குட் ஷி ஃபைண்ட். ஸோ ஒரு ஸ்பெக்குனா வந்து ஒரு பருக்க கூட இல்லை. நம்ம இதில் எப்படி ஒரு பருக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ, ஒரு சின்ன கார்ன் மீல் கூட இல்லை, ஒரு பவுட்ரு கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிரைட் எல்லோ மீல், அந்த கார்னை வந்து அரைச்சோம்னா வந்து எல்லோ கலரில் தானே இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க பிரைட் எல்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவளால் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதான் பார்த்திங்கன்னா வந்து கார்ன் மீல். ஸோ எல்லோ மீல் அப்படின்னா வந்து கார்ன் மீல் கிரவுண்ட் ஃப்ரம் ட்ரைடு மைஸ். ஸோ அந்த சோளத்துலேருந்து பவுடர் பண்ணுறதா வந்து கார்ன் மீல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கிராண்ட் மதர்ஸ் ஜானி கேக் ஸ்டில் ஷீ மஸ்ட் மேக் இட் இன் 1 minute மிக்ஸ் அண்ட் இன் 2 minutes பேக் இட். ஸோ இருந்தாலும் அவள் வந்து அவ்வளோ கிராண்ட் மதர் கேட்ட ஜானி கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா 1 minute மிக்ஸில் 2 minute பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ran to the shop, but the shopkeeper said, "I have none. You must go to the miller, Fairmaid." ஸோ அவள் வந்து ஷாப்புக்கு வந்து ஓடி போய் கேட்குறா. ஷாப் கீப்பர் வந்து என்கிட்ட கார்ன் மீல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீ வந்து மில்லர்கிட்ட போ, ஃபேர்மெய்ட் அப்படின்னு சொல்கிறார். மெய்ட்னா வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு அர்த்தம். அன்மேரிட் லிட்டில் கேர்ள் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் நீ வந்து மில்லர்கிட்ட போனீன்னா அவர் வந்து அரைச்சி கொடுத்துருவார். கார்ன் மீல் அவர்கிட்ட இருக்கும், அதை வந்து அரைச்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஹி ஹேஸ் அ மில் அண்ட் ஹி வில் புட் த கார்ன் இன் இட். ஸோ மில்லை வந்து கார்ன் வந்து போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவார். அண்ட் கிரைண்ட் யூ சம் நைஸ் எல்லோ மீல் இன் இட் மினிட். ஸோ கிரைண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மினிட்ல வந்து உனக்கு வந்து அந்த எல்லோ மீல் கிடச்சிரும், கார்ன் மீல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே மில்லர்னா வந்து எ பர்சன் ஹூ ஓன்ஸ் ஆர் ஆப்ரேட் அ மில் தட் கிரைண்ட் இன்டு எ ஃப்ளோன். ஸோ மில்லர்னா வந்து மாவு அரைச்சி மில் வச்சுருப்பார் இல்லையா. ஸோ மாவு அரைச்சி தருவாங்களே, ஸோ அவங்கள தான் மில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரன் ஆர் த ஜானி கேக், ஹவ் வில் யூ மேக் இட் இன் 1 minute மிக்ஸ் அண்ட் இன் 2 minute பேக் இட். ஸோ ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறார், சீக்கிரம் ஓடு, இல்லைன்னா எப்படி வந்து ஜானி கேக் உன்னால் செய்ய முடியும். ஹவ் வில் யூ மேக் இட் இன் 1 minute மிக்ஸ் அண்ட் இன் 2 minute பேக் இட் அப்படின்னு கேட்குறா. தென் சாரா ஷி ran away every step of the way. ஸோ ஓடி போகிறா. பட் த மில்லர் செட், நோ ஐ ஹாவ் நோ மீல் டுடே. ஸோ மில்லர் வந்து என்கிட்ட வந்து இன்னைக்கு கார்ன் மீல் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். ரன் குயிக் டு த கார்ன்ஃபீல்ட் ஜஸ்ட் ஓவர் த ஹில் அண்ட் இஃப் தேர் எனி பி தேர் யூ மே ஃபெச் இட் டு த மில். ஸோ சீக்கிரமாக வந்து மலை ஹில்னால் வந்து மவுண்டன் பக்கம் போனீங்கன்னா வந்து ஏதாவது கார்ன் மில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு வந்து மில்லை அரைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரன் ஆர் த ஜானி கேக், ஹவ் வில் யூ மேக் இட் இன் 1 minute மிக்ஸ் அண்ட் இன் 2 minute பேக் இட். சீக்கிரம் ஓடு, எப்படின்னா வந்து ஜானி கேக்கை வந்து நீ 1 minute மிக்ஸில் 2 minute பேக்கில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி மில்லர் வந்து சொல்கிறார். ஷி ran to the cornfield, the corn had not grown. ஸோ கார்ன்ஃபீல்டுக்கு ஹில் பக்கத்தில் இருக்க கார்ன்ஃபீல்டுக்கு வந்து போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா கார்ன் வந்து வளரவே இல்லை. தோ த சன் இன் த ப்ளூ ஸ்கை ஆல் ப்ளசன்ட்லி ஷோன். சன் வந்து நல்லா வந்து ப்ளசண்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து கார்ன் வந்து வளரல. Pretty son, cried the maiden, please make the corn grow. Pretty maid, the son answered, I can't do so.
பிரிட்டி சன், அதாவது அழகான சூரியனே, எனக்கு வந்து கார்ன் வந்து விளைவிச்சு கொடு அப்படின்னு கேட்குறா அந்த பிரிட்டின் மெய்ட்னா வந்து அன்மேரிட் உமன் ஆர் யங் கேர்ள். த சன் ஆன்சர், சன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுது, நோ ஐ காண்ட் டூ ஸோ அப்படின்னு சொல்லி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுது. தென் grandmother's johnny cake, how shall I make it in 1 minute mix and in 2 minute bake it? நீ வந்து எனக்கு விளைவிச்சு கொடுக்கலன்னா நான் எப்படி grandmother johnny cake வந்து பண்ணி முடிக்க முடியும் 1 minute mixல 2 minute bake itல. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. Then Sarah looked around and she saw what was wanted. The corn could not grow for no corn has been planted. ஸோ வந்து பார்க்குறா எதனால் வந்து கார்ன் வந்து விளைவில்லை. த கார்ன் குட் நாட் க்ரோ ஃபார் நோ கார்ன் ஹாஸ் பீன் பிளான்டட். ஸோ பார்க்குறா கார்ன் வந்து அங்கே பிளான் பண்ணல, அதனால தான் வந்து க்ரோ ஆகலை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. ஷி ஆஸ் த ஃபார்மர் டு சோ ஹர் சம் கிரைன். ஸோ ஃபார்மர் கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த விதையை வந்து சோ பண்ணுங்கள், போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிற ஃபார்மர்கிட்ட. பட் த ஃபார்மர் ஹி லாஃப்ட் டில் ஹிஸ் சைட்ஸ் ஏக்ட் அகைன். ஸோ ஃபார்மர் வந்து சிரிக்கிறாரு, அதாவது 2 கண்ணங்களும் வலிக்க சிரிக்கிறாரு. ஹோ ஃபார் த ஜானி கேக் ஹவு கேன் யூ மேக் இட் இன் 1 minute மிக்ஸ் அண்ட் இன் 2 minute பேக் இட். எப்படி வந்து நீ வந்து கேக்கை வந்து பண்ண போகிற 1 minute மிக்ஸில் 2 minute பேக்கில் அப்படின்னு கேட்குறாரு. The farmer he laughed all out, and how can I plant it till the earth has been plowed? ஸோ வந்து நான் எப்படி வந்து அவர் வந்து சிரிச்சுட்டே கேட்குறாரு, இன்னும் வந்து நிலத்தை வந்து ப்ளவ் பண்ணாமல் நான் எப்படி வந்து கிரைன் வந்து பண்ணி விளைவிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே வந்து கேட்குறா. ஹோன்னு சிரிச்சுட்டே வந்து கேட்குறாரு. இங்கே ப்ளவுனா பார்த்தீங்கன்னா டு டர்ன் அப் த எர்த் வித் அ ப்ளவ் எஸ்பெஷலி பிஃபோர் சோயிங் ஆர் கல்டிவேட்டிங் ஆர் டில்ட்டிங். ஸோ நிலத்தை வந்து உழுவும் இல்லையா, ஏதாவது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி கிரெயின்ஸ் எல்லாம் போட முடியாது, அதுதான் ப்ளவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ளவ் பண்ணுறது. ஸோ 2 மாடை வச்சு வந்து தழுவோம் இல்லையா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ரன் டு த ப்ளவ்மேன் அண்ட் பிரிங் ஹிம் வித் ஸ்பீட், ஹி வில் ப்ளவ் அப் த கிரவுண்ட் அண்ட் ஹி வில் ஃபில் இட் வித் சீட். ஸோ இங்கே வந்து சீக்கிரமாக நீ வந்து ப்ளவ்மேன் கிட்ட ஓடிப்போ, வேகமாக ஓடிப்போ, அவர் வந்து கிரவுண்ட் வந்து ப்ளவ் பண்ணி தருவார், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சீடை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவே தென் ரன் சாரா ஸ்டில் ஹோப்பிங் டு மேக் இட் இன் 1 minute மிக்ஸ் அண்ட் இன் 2 minute பேக் இட். ஸோ இன்னும் வந்து அவளுக்கு நம்பிக்கை இருக்குது, கேக்கை வந்து 1 minute வந்து மிக்ஸ் பண்ணி 2 minute பேக் பண்ணி கொடுத்தலான்றதுக்காக. ஸோ ஓடி போகிறா ப்ளவ்மேன் கிட்ட. ஸோ அங்கே ப்ளவ்மேன் கிட்ட போனோடனே அவர் வந்து ப்ளவ் பண்ணி தராரு, அதுக்கப்புறம் வந்து கார்னை வந்து விளைவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து மில்லர்கிட்ட வந்து கொடுத்து அரைக்கிறா அப்படின்ற இமேஜ் இதெல்லாம். த ப்ளவ்மேன் ஹி ப்ளவுட் அண்ட் த கிரைன் இட் வாஸ் சோன். ஸோ ப்ளவ்மேன் வந்து ப்ளவ் பண்ணி கொடுத்துட்றாரு, கிரைனை வந்து சோ பண்ணிடுறாங்க. சன்னும் வந்து நல்லா வந்து அந்த கார்ன் மேலே படுது, கார்ன் வந்து நல்லா வளருது. இட் வாஸ் கிரவுண்ட் அட் த மில். ஸோ மில்லில் வந்து அரைச்சும் கொடுத்துட்றாங்க. அண்ட் அகைன் இன் ஹர் பெட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட்மா கிட்ட இருக்க பெட்டுக்கிட்ட வந்து கேட்குறா. தீஸ் வேர்ட்ஸ் டு த புவர் சாரா த கிராண்ட்மத் செட். ஸோ பேக் பண்ணி அந்த ஜானி கேக் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றா. ஸோ அவங்க கிராண்ட் மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஷால் கெட் மீ அ ஜானி கேக், குவிக்லி கோ மேக் இட் இன் 1 minute மிக்ஸ் அண்ட் இன் 2 minute பேக் இட். ஸோ கேக்கை வந்து கொண்டு வந்து தரும்போது அவங்க கிராண்ட்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஜானி கேக் வந்து சீக்கிரமாக கொண்டு வா, 1 minute மிக்ஸில் 2 minute பேக் பண்ணி கொண்டு வா அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு போயம். ஸோ ரொம்ப சிம்பிளான போயம். ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி அவங்க கிராண்ட் மதருக்கு ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக அவ்வளோ தூரம் ஓடி போய் அவங்க கிராண்ட் மதருக்காக கொண்டு வந்தா அப்படி, இந்த லிட்டில் சாரான்ற கதை. ரொம்ப சிம்பிளான போயம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு போயமாக டேர்ம் 2 டேர்ம் 3லலாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.